ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். நாசாவின் சைக் விண்கலம் மூலம் பூமியை வந்தடைந்த மர்ம சிக்னல். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாசா கடந்த ஆண்டு சைக் 16 என்ற விண்கல ஆராய்வதற்கு விண்ணில் அனுப்பிய விண்கலம் தான் சைக். இப்போது இந்த விண்கலமானது செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழனுக்கும் இடையில பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது பூமியில் இருந்து சுமார் 14 கோடி தொலைவில் இருக்கிறது. பொதுவாக விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பும் பொழுது அதில் அனுப்புதல் பெறுதல் என்ற இரு அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது நாம் பூமியிலிருந்து விண்கலத்தை இயக்க வேண்டும் என்றால் நமது கட்டளையை ரிசீவர் அமைப்பு மூலம் பெற்று விண்கலமானது நிறைவேற்றும். அதே போல அங்குள்ள தரவுகளை அது சென்டர் என்ற அமைப்பு மூலம் அனுப்பும். இதுல பூமிக்கும் விண்கலத்துக்கும் இடையில அனுப்பப்படும் தகவல் அனைத்தும் ரேடியோ அலைவரிசை மூலம் அனுப்பப்பட்டு வருது. இதனால விண்கலம் அனுப்பும் தரவுகள் பூமியை வந்தடைய சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் ஆகலாம். இந்த நேரத்தை குறைப்பதற்காக விஞ்ஞானிகள் லேசரை பயன்படுத்த நினைச்சாங்க. லேசர் மூலம் அனுப்பப்படும் தரவுகள் உடனடியாகவும் அதிகமாகவும் அனுப்ப முடியும் என்றும் நம்பினாங்க. இதை அடிப்படையாக கொண்டு நாசா சைக் விண்கலத்துல லேசர் அமைப்பையும் கையாண்டாங்க. இதுவரை சைக் விண்கலமானது ரேடியோ அலைவரிசையில நிறைய தரவுகளை கொடுத்து வந்தாலும் லேசர் ஒளிக்கற்றையானது வேலை செய்கிறதா என்பதை சோதனை செய்து பார்க்கவே கடந்த சில நாட்களுக்கு முன் நாசா லேசர் அமைப்பை ஒத்திகை பார்த்தது. அப்போது 14 கோடி மைலுக்கு அப்பால் பயணித்துக் கொண்டிருக்கும் சைக் விண்கலத்திலிருந்து பூமிக்கு லேசர் சிக்னல் வந்தது. இது மர்ம சிக்னல் இல்ல என்று சைக்கின் லேசர் சிக்னல் விஞ்ஞானிகள் கூறுறாங்க. சைக் விண்கலம் தனது இலக்கை விட 25 மடங்கு அதிக தரவுகளை பரிமாறி சாதனை படைத்துள்ளது என கூறப்படுகிறது. இந்த லேசர் சிக்னலை ஒரு விண்கலத்திலிருந்து மற்றொரு விண்கலத்தை தொடர்பு கொள்ளவும் பயன்படுத்தலாம் என்கின்றனர் அறிவியல் ஆய்வாளர்கள். வருங்காலத்தில் லேசர் சிக்னல் உதவியால பல அபூர்வ தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் பெறலாம். அதாவது இங்கிருந்து ஒரு தகவல் சூரியனுக்கு செல்ல 5 நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் லேசர் மூலம் 1 செகண்டில் 2 செகண்டில் அங்குள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நமது சூரிய குடும்பம் அல்லாத பல இடங்களுக்கு லேசர் மூலம் பல தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். இதனால மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாம ஏலியன் போன்ற சில விஷயங்களை நாமே தேடி இந்த உலகம் முழுவதும் செல்லலாம். அதாவது லேசர் மூலம் பயணம் செஞ்சு எந்த ஒரு தகவலையும் வேகமா பெற்றுக்கொள்ளலாம்.